அமெரிக்காவிலிருந்து பிரித்தானியா நோக்கி பயணித்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக இருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக விசாரணையின் அறிக்கையின்படி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் நோக்கி பயணித்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கு மேல் பறந்து கொண்டிருந்த போது திடீர் குலுக்கலுக்கு உள்ளானது. இதில் பயணி ஒருவரும் விமான பணிப்பெண் ஒருவரும் படுகாயம் அடைந்துள்ளனர். விமான விபத்துக்கள் விசாரணை பிரிவின் அறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் திகதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விமானம் கிரீன்லாந்துக்கு தெற்கே பறந்து கொண்டிருந்த போது சுமார் 10 முதல் 15 வினாடிகள் பலத்த குலுக்கலுக்கு உள்ளானது. அந்த நேரத்தில் இருக்கை பட்டி அணியுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் கழிப்பறைக்கு சென்றுவிட்டு தனது இருக்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு பயணி விமானத்தின் திடீர் அசைவினால் தூக்கி வீசப்பட்டு அவரது கணுக்கால் முறிந்துள்ளது. அதேவேளை பாதுகாப்பாக அமர முயன்ற ஒரு விமான பணிப்பெண்ணும் கீழே விழுந்ததில் அவருக்கும் கணுக்கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. விமானத்தில் பயணித்த 2 வைத்தியர்கள் மற்றும் ஏனைய ஊழியர்கள் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளித்துள்ளனர். குலுக்கல் ஏற்பட்ட சிறிது நேரத்தில் மற்றொரு பயணி மயக்கமடைந்ததால் விமானத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விமானத்தின் கேப்டன் வானிலை அறிக்கைகளை தனது டேப்லெட்டில் அவதானித்து குலுக்கல் ஏற்படுவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்னரே சீட் பெல்ட் போடுமாறு அறிவித்தல் விடுத்திருந்தார். இதனால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கனடா அல்லது ஐஸ்லாந்துக்கு விமானத்தை திருப்பி செலுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்ட போதிலும் இறுதியில் விமானம் பாதுகாப்பாக லண்டன் ஹீத்ரோவில் தரையிறக்கப்பட்டது. அங்கிருந்து காயமடைந்த மூவரும் ஆம்புலன்ஸ் மூலம் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். விமான பயணத்தின் போது சீட் பெல்ட் சிக்னல் போடப்பட்டிருக்கும் போது பயணிகள் கண்டிப்பாக அதனை அணிந்திருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் உணர்த்தியுள்ளது. கடந்த மே மாதம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏற்பட்ட இதே போன்ற குலுக்கலில் ஒருவர் மரணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.